உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் பரவி கிடக்கிறாங்க. உலகில் சிறந்த பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாத்தையும் தமிழர்கள் இருக்காங்க. உலகத்துக்கே மொழியை அதாவது உலகத்தின் ஆதி மொழி, அனைத்து மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழா இருக்குன்னு சொல்றாங்க. உலகத்தின் மூத்த குடி, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளோ இருந்தோம், இவ்வளோ பெருமைகள் இருந்தோம், இவ்வளோ அறிவு இருந்தோம், ஏன் தமிழர்கள் முட்டாள்கள் போல மற்ற படையெடுப்புகளுக்கு ஆளாகி இப்போ அடிமையாக இருக்கோமோ? அது ஒரு விஷயம். அதுலேருந்து எழுந்து வர முடியாமல் ஒரு 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 முட்டாளாவே திருப்பி திருப்பி அதே ஒரு அடிமைத்தனத்திலே போய் சுழன்று இருக்கோமே. இதுக்கு என்னைக்கு விடிவு வரும்? எப்போ இதுலேருந்து நம்ம மீள்றது? வந்தவரெல்லாம் வாழ வச்சோம், வந்தவரெல்லாம் வாழ வச்சிருக்கோம். நம்ம இப்போ வாழ்றது நியாயம், தர்மம், அறம், தமிழருக்கு உடன் பிறந்தது, அவன் அறத்தின்படி வாழ்ந்தான், அப்படி இப்படின்னு கதை, அந்த கதை இந்த கதைலாம் சொல்லி தமிழர்களை இப்படி சொல்லியே ரணகலமாக்கி வச்சிருக்கீங்களே. எப்போ இவன் திருந்துவான்? இவனுக்கு எப்போ ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை இருக்கும்? இதை நினச்சிதான் நான் வருத்தப்படுறேன். எல்லாம் சொல்றாங்க ஒரு காலத்தில் எல்லா மொழியும் இதுலேருந்து தான் போச்சு, எல்லா இனங்களும் ஏன்னா மற்ற மொழியில் இருக்க, அதாவது மனிதன் எப்படி உருவாகிறான், மற்ற மனிதர்கள், அதாவது குரங்குலேருந்து வந்தானோ, ஈலேருந்து வந்தானோ, எறும்புலேருந்து வந்தானோ, அமீபாலேருந்து வந்தானோ, ஒரு செல் உயிரிலேருந்து வந்தானோ, இதிலேருந்து வந்தானோ, வளர்ந்து குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அறிவாளர்கள். அப்போ ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்துருக்கான்னு சொல்லி நம்ம அறிவியலாக புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மற்ற விலங்குகளை பார்க்கும்போது நம்ம அதோட ஒற்றுமையாக ஒரு சாரலாக இருக்கோம், ஒரு ஒரு இமேஜாக அதுமாரி இருக்கோம், தோற்றத்தில் இருக்கோன்றனால நம்ம அதை ஒத்துக்கிட்டு போகலாம். இதனால் நம்ம மொழி தான் ஃபஸ்ட்டு உருவாக்கிடணும். அதாவது பேச தெரிஞ்ச மற்றவங்களாம் என்ன சொல்கிறது, எல்லாம் சைகை மொழி, ஓ ஊ ஆ ஊன்னு சொல்லிட்டு குரங்குகள்லாம் இப்படி பேசுது, ஊ ஊ கிக்கேன்னு பேசுது பார்த்தீங்களா? அந்தமாதிரி சைகை மொழி பேசுகிற சமயத்தில் நம்ம அந்த சைகைக்கு ஒரு சத்தத்தை உருவாக்கி, அதுக்கான ஒரு எழுத்துக்களை உருவாக்கி, ஒரு ஒரு எழுத்து முறையை உருவாக்கி, அந்த எழுத்துக்கு ஒரு ஓசையை உருவாக்கி, அதுக்கு அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, கால் மாத்திரைன்னு சொல்லி பேரெல்லாம் கொடுத்து, இலக்கணங்களை வகுத்து, மற்றவெல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருந்தான் குரங்காவே. நம்ம அப்பயே சங்கங்களை வச்சு அமைச்சு, கவிதைகளை படைச்சு, தமிழ் மொழினா என்ன, அதுக்கு இலக்கணம்னா எப்படி இருக்கணும், இது இப்படி தான் எழுதணும், கவிதைனா இப்படி தான் எழுதணும், அந்த மாதிரிலாம் உலகத்தில் வேற எந்த மொழிகளாச்சும் எந்த ஒரு இனத்திலாச்சும் இந்த மாரி ஒரு தகவல்லாம் கிடைக்குதா? அப்போ எப்படி ஒரு முன்னேறிய ஒரு இனம், எப்படி அறிவில் சிறந்த விளங்கிய இனம், அவங்க ஆராய்ச்சி பண்ணாத இடங்களே இல்லை. அவ்வளோ ஓலைச்சுவடிகள் இன்னும் படிக்கப்படாமல் லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் தூங்குது. பாதி படித்ததுக்கே ஒரு 5% படித்ததுக்கே இவ்வளோ புத்தகங்கள். விண்ணியல், மருத்துவம், கணிதம், எண்ணியல், ஏகப்பட்ட துறைகளில், ஒரு துறைன்னு இல்லை, எல்லா துறையும் ஆராய்ச்சி பண்ணாச்சு. மெய்யியல் எல்லாம் கடவுள்னா என்ன, கடவுள் எங்கே இருக்காரு, ஃபஸ்ட்டு அது கடவுளை தாண்டி மனிதனோட உயிர் எங்கே போகுது, அது ஆத்மா, அது எங்கே சொர்க்கத்துக்கு போதா நரகத்துக்கு போதா, இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எப்போ முடிச்சிட்டான். அவ்வளோ முடிச்சுட்டு நீ உட்காந்துருந்தான் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அப்போவே முன்னேறி சிந்திச்சு ஒருத்தவங்க விவாதங்கள், ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு தத்துவங்கள்லாம் உருவாகணும் அப்படின்னா பார்க்குறோம் நம்ம. இது யாதும் ஊரே யாவரும் கேள்வி, பொது உடைமை தத்துவம், பொது உடைமை தத்துவம். இதை காரல் மார்க்ஸ், மார்க்சியம், லெனினியம், அந்த கம்யூனிஸ்ட், அது இதெல்லாம் அது காப்பி தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதை தாண்டி ஒரு பொது உடைமை, ஒரு சமத்துவம், சமதர்மம், நியாயம், தர்மம், இதை தாண்டி எங்கே இருக்கு? எல்லா மதங்களும் இதானே சொல்லுது.
பொதுவாக இருக்கணும், எல்லாமே வந்துட்டு சண்டை போட்டுக்காதீங்க, சமமாக இருங்க, அன்பா இருங்க, இதாருங்க இதானே பேசுகிறாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர். இப்போ இந்த தத்துவங்கள்லாம் வந்து எப்போ உருவாச்சு? பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே. அப்போ திருவள்ளுவர் வந்து அப்போ இதுக்கு முன்னாடி திருவள்ளுவருக்கு அவங்க தாத்தாக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் எழுதுனதெல்லாம் தொகுத்து தான் ஒரு புத்தகம் திருக்குறள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை பார்க்குறோம். அப்போ அந்த புத்தகங்களில் வந்து எவ்வளோ அறிவு பொதிந்து கிடக்கு, எவ்வளோ சிந்தனைகள், எவ்வளோ கருத்துக்கள் உலக பொதுமுறையாக இருக்குல்ல. மற்றவனுக்கெல்லாம் யூதர்கள் சொல்லுவாங்க, யூதர்களுக்கு தோரா புத்தகம் இருக்கு, இஸ்லாமியர்கள் குரான் இருக்கு, இதேமாரி இயேசு வழிபடக்கூடிய இவங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு பைபிள் இருக்கு, பழைய ஏற்பாடு இருக்கு, புதிய ஏற்பாடு இதெல்லாம் இருக்கு. அதுலேருந்து அவன் தோராளம் வந்தாதான் வச்சுக்கோங்களேன், அப்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வருவதற்கு முன்பே கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மொழி உருவாகி அதில் இருந்த தத்துவங்கள் என்ன, கொள்கைகள் என்ன அப்படின்லாம் விவாதங்கள் நடந்து சிறந்து விளங்கின ஒரு சமயம், ஒரு மொழி. அந்த இனத்தில் பிறந்த நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? எங்கே பார்த்தாலும் ஊழல், கொள்ளை, நேர்மையற்று போய் எல்லாம் வாழ்கிறோம். எதுவுமே இல்லை. இதுமாரி ஒரு அறம் சார்ந்து இல்லாமல் ஒரு எங்கே பார்த்தாலும் வந்து பாலியல் குற்றங்கள், திருட்டு, கொலை, ஏமாற்று, பொய், ஒருத்தர் ஏமாத்துறது, ஏகப்பட்ட பிரச்சனைகளாக வந்து நிற்குது. இதுக்கெல்லாம் நம்ம ஆட்கள் முன்னாடி தீர்வு கண்டுபிடிச்சிருந்தாங்களா இல்லையா? எல்லாம் திருக்குறள் ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கா இல்லையா? நம்மளும் அதை வந்துட்டு எக்ஸாமுக்கு 10 படித்து நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதணுமா இல்லையா? அதோட விட்டுட்டோம்ல அதை. ஆனால் இப்படி வாழ்ந்த நம்மளை இப்படி மாற்றி வச்சிருக்காங்க பாருங்க. மதுவுக்கு அடிமையாகி, கஞ்சா போதைகளுக்கு, அந்த போதைகளுக்கு அடிமையாகி, இப்போ வந்து சிந்திக்கிற திறனற்று போய் தன்னலம், சுயநலம் அது மட்டுமே வந்து நினச்சி வாழ்கிற ஒரு நிலைமையை நம்மளை தமிழர்களை மாற்றி வச்சிருக்காங்க. உலகத்துக்கே வந்து பொதுமுறையாக இருக்க திருக்குறள், அது ஒன்று வச்சுக்கிட்டே வந்து உலகத்தை வந்து அமைதியாக எல்லாத்தையும் இருக்க வச்சிடலாம். எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து இங்கே எல்லாமே உருவாக்கப்பட்டுருச்சு. எப்படி ஒரு மனுஷன் வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி இயற்கையை பாதுகாக்கணும், காட்டை எப்படி பாதுகாக்கணும், நிலத்தை எப்படி பாதுகாக்கணும், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லையே. எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. ஒரு இனம் இன்னொரு இனத்தை வந்து தாக்கி அழிக்குது, ஒரு மொழி இன்னொரு மொழியை அழிக்குது, ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தை அழிக்குது. நம்ம அந்த கலாச்சாரத்தை விட்டு வெளியேறிட்டு இருக்கோம். இப்படி தான் வாழணும்பா, இந்த மாதிரி தான் இருக்கணும், இதுதான் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இந்த கொள்கைகள், திட்டங்கள்லாம் எப்போ உருவாச்சு? எப்படி இருந்தோம் நாம? இப்படி ஆயிட்டோமே. இதுல இருந்து நம்ம மீட்டு எழுவுறது எப்போ? இதுல நம்ம திருத்திக்கிறது எப்போ? இனிமேல் யார் திருத்த போறா நம்மளை? மீண்டும் அந்த ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம எப்போ திரும்ப முடியும்? அதுக்கான வழிகள் இருக்கா இங்க? அதுக்குன்னு யாராவது ஒரு தலைவன் வரணுமா? அவன் தான் வந்து மாற்றணுமா? இல்லை நம்மளே ஒருத்தரும் மாறணுமா? மாறுறதுக்கான சூழல் இங்கே உருவாகிருக்கா? வந்தவரெல்லாம் வாழ வச்சோமே, நம்ம இப்போ வாழ்றது சரி. வந்தவரை வாழ வச்சோம். அறம் இப்போ இனிமேல் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறம் தமிழர்களுக்குள்ள மட்டும்தான். நம்மளோட உரிமைகளை பாதுகாக்கணும்னா இந்தமாரி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம சுற்றி ஏற்படுத்தணும். கலாச்சாரத்தை கெடுக்க வராமல் எந்தெந்த தீய சக்திகள் கலாச்சாரத்தை கெடுக்க வராங்களோ அந்த தீயதுன்னு எதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்கு அறம் சார்ந்து சொல்லப்பட்டிருக்கோம். அந்த தீயதெல்லாம் விளக்கணும். மது போதையிலிருந்து, தீய பழக்கங்கள்லேருந்து, தீய சிந்தனையிலிருந்து நம்ம மக்களை பாதுகாக்கணும். நமக்கு எதிர்கால சந்ததிகளை, நம்ம பிள்ளைகளை வந்துட்டு நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நம்ம பூமியில் உருவாக்கணும். நம்ம நிலத்தை பாதுகாத்து, நம்ம நிலத்தை வந்து இது பண்ணி அவங்கள்ட்ட வந்து பத்திரமா கொடுத்துட்டு போகணும். இப்போவே இப்படி இருக்கு, நம்ம பிள்ளைங்களை அந்த பூமியில் எப்படி வாழ போகிறாங்க? இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம தான் வந்து உலகத்துக்கு வழிகாட்டணும். வேற யாரும் சிந்திக்கல, இந்த மாதிரிலாம் யாரும் சிந்திக்கல. இந்த மாதிரிலாம் உலகத்தில் வேற எவனும் சிந்திச்சதுக்கான எவிடன்ஸ் எது ஒன்றும் யார்ட்டையும் இல்லை.
எல்லா மொழிகளின் ஆணி வேறு தமிழ். தமிழ்லேருந்து தான் ஆணி வேறு ஒவ்வொரு சொல்லும் உருவாகிருக்கு. அவன் ஒன்று உருவாக்குனாலும் அதுலேருந்து எல்லாமே வந்து இதில் பிரிஞ்சு போனது தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து அது அறிவு வந்து வளரணும் அப்படின்னா மொழி வளரணும், ஓசை வளரணும், மொழி வளரணும், சிந்திக்கணும், விவாதங்கள் நடக்கணும், ஆர்கியூமெண்ட் பண்ணணும், விவாதங்கள் நீயா நானான்ற போட்டி போடணும். அப்படி உருவான ஒரு மதம் தமிழர் மதம்னா என்ன? தமிழர் மதம் எங்கே? தமிழர் மெய்யியல் எது? இப்போ இருக்கிற சைவம் வைணவம் இதுவா? இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது? இதில் வந்து ஆரியம் கலந்துச்சு. ஆரியம்னா என்ன? ஆரியம் வந்து கலந்துச்சு. இதுக்கு கலந்ததுனால இங்கே என்னென்ன சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு? நம்ம தமிழரோட உண்மையான மெய்யியல் என்ன? அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும். அதுக்கு சிந்திச்சு செயல்படுங்க, நேர்மையாக வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. மக்களே, மீண்டும் இதை பற்றி தெளிவாக அடுத்து காணொலியில் பேசலாம். நன்றி மக்களே.